வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, 116வது ஆழ்மன பயிற்சி 22 பேர் வந்திருக்காங்க. உங்களால அந்த குழப்பமான சூழ்நிலையை விட்டுட்டு நல்ல சூழ்நிலைக்கு வரணும். வர முடியல, நல்லா ஆடுங்க, பாடுங்க, சந்தோஷம், பாட்டு பாடுங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதையெல்லாம் செய்யுங்க. அதுலயும் கஷ்டமா நல்ல கோயில்ல போய் நிம்மதியா அங்க போய் தியானம் பண்ணுங்க கோயில்ல. இல்லைன்னா எங்கேயாச்சும் ஒரு பார்க்குக்கு போங்க. இல்லைன்னா நிறைய புஸ்தகங்கள் படிங்க. எந்த மாதிரி புஸ்தகங்கள் வேணுமாலும் நீங்க படிக்கலாம். மன அமைதிக்கு தயவு செய்து நான் சொன்ன பயிற்சிய காலையில 10 நிமிஷம், சாயந்தரம் 10 நிமிஷம் அந்த பயிற்சி பண்ணணும். தியானம் காலையில 10 நிமிஷம் பண்ணணும், சாயந்தரம் 10 நிமிஷம் தியானம் பண்ணா நாம் அமைதியான சூழ்நிலையில ஏதோ ஒரு சாதிக்க போறோம். அதுக்காகத்தான் அந்த தியானம் பண்றோம். அந்த தியானம் பண்ணும்போது நம்ம சுய நினைவுல இருந்து இன்னொரு உயர் உணர்வு நிலைக்கு போறோம். அதுக்கு போறதுதான் நம்ம தியானம் பண்றோம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த உயர் உணர்வு நிலைக்கு போகும்போது நமக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவு நமக்கு காட்டி கொடுக்கும். இல்லைன்னு சொல்லணும், இல்லைன்னு உணர வைக்கும். என்ன குறையா இருந்தாலும் அவ்வளவு குறைகளையும் உங்களால குணப்படுத்த முடியும். மறந்துடாதீங்க, நிறைய சாதிக்கலாம். ஒவ்வொருத்தரும் பயிற்சி பண்ணிட்டு வர்றாங்க. அவங்கவுங்க என்ன சொல்றாங்கிறத இப்ப பார்ப்போம். வண்டி நம்பர் 1741. அந்த வண்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. 1741. அந்த வண்டி நம்பர் 1741 என்ன கலர்? அந்த வண்டி எங்க இருக்கு? 1741. 1741 அந்த வண்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த வண்டி என்ன கலர்ல இருக்கு? என்ன கலர்ல இருக்கு இந்த வண்டி? சிவப்பு. சிகப்பு கலர், கரெக்ட். இது என்ன கம்பெனி வண்டி? கம்பெனி வண்டியா? அது மாதிரி இதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும். அந்த என்ன கம்பெனி? டாடா. கம்பெனி கார் பேர் இருக்கும், என்ன பேருன்னு? டியாகோ. டியாகோ. சூப்பர். டியாகோ. டியாகோன்னு எப்படி சொன்னீங்க? நீங்களா சொன்னீங்களா? அது எனக்கு அப்படி வருது. ரெட் கலர்னு எப்படி சொன்னீங்க? தெரியுது, எனக்கு அப்படி தெரியுது. நாங்க கேட்கும் போது சொல்லுது. அப்புறம் இந்த வண்டி ஓனர் ஆம்பளையாலா பொம்பளையான்னு சொல்லுங்க. அப்புறம் அவங்க பேரை சொல்லுங்க. பொம்பளை. எப்படி சொல்றீங்க? தெரியுது. சரி, கரெக்ட். இப்போ அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அந்த வண்டி ஓனர் இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்ன மாதிரி பிசினஸ் பண்றாங்க? இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை சொல்லுங்க பாப்போம். இந்த வண்டி ஓனர் இங்க வண்டி இங்க நிக்குது. இப்போ எங்க இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்போதைக்கு வீட்டுல காட்டலையே. வீட்டுல அவங்க இல்ல. வீட்டுல இல்ல, ஆனா வெளியே எங்க வீட்டுல இல்ல. என்ன பண்றாங்க சொல்லுங்க. வீட்டுல இல்ல, இங்கே இல்ல, எங்க இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை சொல்லுங்க. ஏதோ ஒரு இடம் காட்டுது. டேபிள். சொல்லுங்க எங்க? டேபிள் பக்கத்துல. சொல்லுங்க. டேபிள், வேற என்ன தெரியுது? அது பக்கத்துல தண்ணி பாட்டில். தண்ணி பாட்டில், வேற? ஒரு ஹேண்ட் பேக். ஹேண்ட் பேக். பிளாக். அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மீட்டிங் அங்க இருக்காங்க, அவங்க கடையில இருக்காங்க. கரெக்ட் தான். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்கம்மா? வணக்கம் ஐயா, நான் வந்து சென்னையில இருந்து வந்திருக்கிறேன். உங்க பேர் என்னம்மா? என்னோட பேர் பாத்தீங்கன்னா வேல்மதி. நீங்க எங்கேயோ இருந்து பயிற்சி முடிச்சுட்டு வந்தீங்க. இந்த வண்டி நம்பர் சொல்லி இந்த வண்டி நம்பர் கண்டுபிடிச்சீங்களே, எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் தான் கேட்டாரு. எனக்கு நான் வந்து இங்க உள்ள எத்தனை வண்டின்னு கேட்டாங்க. எத்தனை வண்டின்னு கேட்டாரு. 2 வண்டி தான் சொன்னேன். அப்போ கலர் கேட்டாரு. கலர் வந்துட்டு சில்வர் கிரே, அப்புறம் ரெட் கலர் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த வண்டி கொண்டு போயிட்டு அது என்ன காருன்னு கேட்டாரு. டாட்டான்னு சொன்னேன். டாட்டான்றது வந்து நிறைய கார்கள் இருக்கு, ஆனா அதுல உள்ள டியாகோன்றது வந்து சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது.
இப்படி ஒரு காருக்கு பேர் இருக்குதுன்றதும் எனக்கு தெரியாது. சரி. இது பாத்தீங்கன்னா இது என் மனசுக்குள்ள சொல்லுது. ம். டியாக்கோ அப்படின்றது என் மனசுக்குள்ள சொல்லுது. சரி. அது டக்குன்னு அந்த டீன்னு எடுத்து கொடுத்த உடனே நான் அதை சொல்லிட்டேன். சொல்லிடுச்சு. இந்த வண்டி சொல்லிட்டேன். நம்பர் சொன்ன நம்பர் சொன்னேன், கலரும் கரெக்டா சொன்னேன், இந்த வண்டி டாடா நம்பர் சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன், கரெக்டா Right. சொல்லிட்டேன். லேடின்னு சொன்னேன். வண்டியோட ஓனர் கேட்டாங்க, லேடின்னு lady தான். சொன்னேன். அவங்க அப்புறம் அவங்க பேர் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க எனக்கு வந்து அவங்கள காட்டுது. ஒரு டேபிள், வாட்டர் பாட்டில், பேக் இப்படி எல்லாமே காட்டுது. ஒரு லேடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்த மாதிரி இல்ல, நிறைய அப்படி இருக்க மாதிரி ஏதோ இருக்காங்க. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. ஆனா வீட்டுல இல்லன்றது அது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அவங்க வெளியே இருக்காங்க. வெளியே இருக்காங்கன்னு. ஆனா இது காரோட ஓனருக்கு லேடியா ஜென்ஸான்னு கேட்டாரு. எனக்கு வந்து லேடிஸ்ன்னு தான் தோணுச்சு. அப்புறம் அது லேடிஸ்ன்னு சொன்ன. பேர் கேட்டாரு. எனக்கு வந்து அந்த மாதிரி ஏதோ மோகனா அந்த மாதிரி நான் வரிசையில தான் எனக்கு காட்டுது. இப்போ இவ்வளவு கண்ணை கட்டி இவ்வளவு அற்புதமா சொல்லி இருக்கிறீங்க. உங்க என்ன குறிக்கோளோட இந்த பயிற்சிக்கு வந்தீங்க? ஆழ்மன பயிற்சி வந்து தெளிவா கத்துக்கணும். அது எப்படின்றத கத்துக்கிட்டு அதுல ஜெயிக்கணும். என்ன செய்ய போறீங்க? அடுத்து கிட்ட அடுத்து என்னோட பிள்ளைகளுக்கு சொல்லணும். சரி. அப்புறம் ஐயா மாதிரி 4 பேருக்கு வெளி உலகத்துல இருக்கிற 4 பேருக்கு இதை தெரியப்படுத்தணும். இப்படி எல்லாம் ஆசைகள் இப்ப வந்திருக்குது ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம். இது நிறைவேறும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. என்னோட நம்பிக்கை. 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்றீங்க. உங்களுக்கு நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கு இந்த ஆழ்மன பயிற்சி கொடுப்பேன். நிறைய ஃபர்ஸ்ட் ரேங்க் முடியும். பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம், திருமண நிகழ்ச்சிகள் இது மாதிரி எல்லாத்தையும் என் ஆழ்மனம் கொண்டு நான் என்னால் நடத்த முடியும்ன்ற நம்பிக்கை எனக்குள்ள வந்துடுச்சு. இதுக்காக நான் ஐயாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். 5 நாள் பயிற்சி தான். இத நல்ல மாதிரியே ஐயா சொல்லி கொடுத்தாங்க. இது ரொம்ப உபயோகமா இருக்கு. இது மாதிரி எல்லாருமே கத்துக்கிட்டு அவங்கள சரி நல்லபடியா அவங்கள நல்வழி கொண்டு போகணும்ன்றது என்னோட ஆசை. ரைட்மா. சென்னையிலிருந்து விருதுநகர் வந்து டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் நிறைய கத்து நிறைய பேருக்கு உதவி செய்ய போறேங்கிறீங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அடுத்த பேட்ச் டிசம்பர் மாதம் 13, 14, 15, 16, 17 தேதிகளில் 5 நாள் நடத்துகிறோம். அதில் விருப்பம் உள்ளவங்க அதில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம். வரும்போது முன்பதிவு அவசியம். அதுக்கு ஒரு மினிமம் சார்ஜ் நான் பண்ணுறேன். அது எவ்வளோ பணம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அந்த மினிமம் சார்ஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இந்த பேட்சில் நிறைய சாதனை பண்ணுறாங்க. எதிர்காலத்தை பற்றி அற்புதமாக சொன்னாங்க. அவங்கள மாதிரி நீங்களும் சாதனை பண்ணணும்னா இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டு அதனுடைய அனுபவங்களை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.